ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாமோட அஃபீஷியல் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் 2 க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 9 ஒரு 15 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ அதோட ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சற்று முன் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட மொபைல் அல்லது ஏதாவது பிசி லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிருங்க. ப்ரௌசரில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் மேலே அப்படியே கர்சர் வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. அதில் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அல்லது அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் குரூப் 4 எழுதணும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ட்ராப் டவுன் வாங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றாவே இருக்கும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அதாவது டிஎன்பிசி குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30/1 ஜனவரி 30 தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம 9 எழுதணும். ஓகேங்களா? இப்போது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அப்படின்னு இருக்கும். அங்கே 18/6/2024 அதாவது இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அந்த டேட்டு மேலே நீங்கள் கர்சரை வச்சு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். டென்டேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படியே ட்ராப் டவுன் வந்ததும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷில் எழுதுனவங்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 96 பேஜ் இருக்கும். இது தமிழில் எழுதுனவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் அப்படியே ட்ராப் டவுன் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் எல்லா ஆன்சருமே டிக் பண்ணியிருப்பாங்க. சரிங்க. ஸோ பிளாக் கலரில் இந்த மாதிரி டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆன்சர். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் ஆன்சர். நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்க. நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ அப்படியே கம்பைண்டாக மேக்ஸு சயின்ஸு எல்லாமே ஓவராலாக ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணிங்க. ஸோ டோட்டலாக அவுட் ஆஃப் 200க்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ தற்போது கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் ஆன்சர் கீ. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த திருத்தமும் பண்ண முடியாது. இதுதான் அஃபீஷியல் ஆன்சர் கீ. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலோட ஸோ அவங்களோட ஆன்சர் கீ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை அஃபீஷியலாக இதை வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது, ஸோ இந்த கொஸ்டினுக்கு இது தப்பு, இதுதான் ஆன்சர் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் கீ சேலஞ்ச் அப்படின்னு இருக்கும். இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் என்ன மாதிரி விளக்கம் அதுக்கப்புறம் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிக் மார்க் பண்ணது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புக்லெட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக்லெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கொஸ்டின்ஸு தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் புக்கில் பார்த்துருப்பீங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னா டிஎன்பிசி கொடுத்தது தப்பு அப்படின்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்சிங் த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்குது. ஆன்லைன் மோடில் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் இதுவும் கொடுத்துருக்காங்க. வித்தின் 7 டேஸ்க்குள்ளே, அதாவது இன்னையிலேருந்து அடுத்த 7 நாட்களுக்குள்ளே 25 வரைக்கும் நீங்கள் அதை சேலஞ்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5:45 உள்ள வரைக்கும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது 25 5:45 முன்னாடி வரைக்கும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது 99.9% பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கம்பல்சரி டிஎன்பிசியோட அஃபீஷியல் ஆன்சர் கீ. ஓகேங்களா? ஸோ ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் டிஎன்பிசியோட 100% அப்படின்னாவே இதுதான் ஆன்சர் கீ. இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. நீங்களே செக் பண்ணிங்க. ஸோ அவுட் ஆஃப் 200க்கு எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.